ஹாய் ஹலோ வணக்கம். மணி அபிஷியல் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம செட்டி கேங் தமாஷா அந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இது 2023 வருஷம் வெளியான படம், ஒரு தெலுங்கு படம். இந்த படத்தோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா வெங்கட் கல்யாண். அவர் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட ஸ்டோரி பத்தி பாக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து கிடைக்கும். செட்டி கேங் தமாஷா இந்த படத்தோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு 5 பேரும் 5 திசையில இருந்து வந்தவங்க ஒரு இடத்துல ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. அவங்களுக்கு ஒரே ஒரு வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா, திருட்டு தொழில்கள்ல நைட்ல ஈடுபடுறதா அவங்களோட வேலை. அப்போ அவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையால ஒரு துணிக்கடையில போய் ஜட்டி திருடுற சூழ்நிலை ஏற்பட்டுரும். அதனாலேயே மத்த திருடர்கள்லாம் அந்த கேங்கு பேர் ஜட்டி கேங் அப்படின்னு வச்சிருப்பாங்க. இவங்க என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா, அந்த ஜட்டி கேங்கு ஒரு இடத்துல திருட போவாங்க. திருட போகும்போது இவருக்கு ஹீரோவுக்கு ஒரு கனவு வரும். அது என்ன கனவு பாத்தீங்கன்னா, ஒரு ஹீரோயினி இவர் லவ் பண்ற மாதிரி கனவு வரும். அப்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்பாங்க, போன் பண்ணி. ஆனா ஒரு இடத்துக்கு போய் திருட போகும்போது நல்ல கருப்பு சாய் பூசிக்கிட்டு 5 பேரும் போய் திருட போகும்போது அந்த வீட்டுல அவர் கனவுல பார்த்த பொண்ணு அங்க தூக்கு மாட்டிட்டு இருக்கிறா. இரண்டாவது வம்பா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து அந்த பொண்ணு கீழே இறக்கி, ஏமா தூக்கு போட போற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேங் கேக்குற. அவரு அந்த அம்மா ஒண்ணு, எனக்கு வாழ்க்கையில எந்த ஒரு பிடிப்பும் இல்ல, நான் அப்பா அம்மாவுடைய இதுல வளர்ந்துட்டு இருந்தேன், அவங்க 2 பிசினஸ் ஓடி போயிடுறாங்க, எனக்கு பேச்சு துணை கூட ஆள் இல்ல அப்படின்னு சொல்லி அந்த ஹீரோயின் சொல்றாங்க. சொன்ன உடனே அப்படியா, சரி ஓகே, எங்க வீட்டுல தெரியாம திருட வந்துட்டோம், நாங்க போறோம்னு போயிருவாங்க. போனதுக்கு அப்புறம் 2வது நாள் நியூஸ்ல அந்த வீட்டுல ஒரு பெரிய கொள்ளை நடந்துருச்சுன்னு சொல்லி நியூஸ் வரும். நாம திருட மாட்டோமே, அந்த வீட்டுல யாரா கொள்ளை அடிச்சிருப்பாங்கன்னு பார்த்தா அந்த தூக்கு போட போச்சு பாத்தீங்களா கனவுல வந்த பொண்ணு, அதே பயங்கரமான கொள்ளைக்காரி, அதுக்கு கொள்ளை அடிச்சிட்டு போயிடும். அப்புறம் அதை கண்டுபிடிச்சு ஒரு பெரிய கேங் அதை தேடிட்டு இருக்கோம் அந்த பொண்ணு. அதுக்கடையில அந்த ஹீரோ என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு இருப்பாரு. கனவுல வந்த பொண்ணு திருடினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்புறம் அந்த கேங் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பொண்ணை இங்க கையில புடிச்சு கொடுத்துரு, ஒரு பெரிய வைரம் இருக்கிற இடம் உனக்கு சொல்றேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை புடிச்சு கொடுத்து சொல்லுவாங்க. அப்ப அந்த பொண்ணு தேடி ஹீரோ கேங் போறாங்க. போற இடத்துல என்னென்ன சிக்கல் ஏற்படுது, அந்த பொண்ணு கொண்டு வந்து அந்த வெள்ளங்கிட்ட ஒப்படைச்சாரா இல்லையா, இந்த லவ் பண்ணாரு என்னாச்சுன்னு சொல்லி மொத்த கதையும் தமாசா முடிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த படத்தோட மொத்த ஸ்டோரி கூட. தெலுங்குல 2023 வந்த படம் தான் இது. இந்த படத்துல காமெடி சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இந்த படத்துல மெனக்கெட்டு இருக்காங்க. இந்த படம் ஒரு 2.5 மணி நேரத்துக்கு பக்கமா ஓடுது. ஆனா அந்த அளவுக்கு இந்த படத்துல ஒர்த்தே கிடையாது. ஒரு 1.25 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு உள்ள சுருக்கி இருந்தாங்கன்னா இந்த படம் அவ்வளவு அருமையா இருந்திருக்கும். டபுள் மீனிங் எஃபெக்ட் இந்த படத்துல ரொம்ப இருக்கும். பேச்சுவாக்கள் இல்லாம செயலையும் இந்த படத்துல டபுள் மீனிங்கா நிறைய விஷயம் பண்ணுவாங்க. குழந்தைகள் யாரும் இந்த படத்தை நீங்க கவனமா பாருங்க, குழந்தைகள் கொஞ்சம் பார்க்க விடாம பண்ணிக்கங்க. ஏன்னா இந்த படத்துல ரொம்ப டபுள் மீனிங்கா இருக்கிறதுனால நான் சொல்றேன். அது போல இந்த படத்துல எல்லாமே, அதாவது சொல்ற காமெடிங்கிற பேர்ல டபுள் மீனிங் நிறைய பேசியிருக்காங்க. ஆனா இருந்தாலும் வாலிபர்கள் 18+ இருக்கிறதுனால அவங்க பார்த்து ரசிக்கலாம். இந்த படத்தை தப்பு கிடையாது. ஒரு ஃபேமிலியோட உட்காந்து பாக்கணும்னா பெரியவங்க மட்டும் பாருங்க. ஏன்னா அந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணிருப்பாங்க. ஒரு வாட்ச்மேன் துரத்திட்டு போற சீன் ஆகட்டும், அப்புறம் வீட்டுக்கு போய் இந்த புகை போடுற சீன் ஆகட்டும், அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினை துரத்திட்டு போற சீன் ஆகட்டும், இந்த பெண்கள் பேசக்கூடிய வசனம், அப்புறமேல் பாத்தீங்கன்னா அந்த சாமியார் வர சீன்கள், அப்புறம் பாத்தீங்கன்னா ராஜாக்கள் காலத்துக்கு அதெல்லாம் வரும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதெல்லாம் உண்மையிலே அபத்தமான டபுள் மீனிங் பேசியிருப்பாங்க இந்த படத்துல. ஹீரோயினி அந்த பொண்ணு ஒரு பரவாயில்ல நல்லா நடிச்சுக்கிறாங்க. இவங்க 5 பேர் இருக்கிற கேங்க் அவ்வளவு சூப்பரா நடிச்சிருப்பாங்க. காமெடி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு இந்த படத்துல. இந்த படத்தோட பிரச்சனையே என்னன்னு பாத்தீங்கன்னா லென்த் தான். இவ்வளவு லென்த் வச்சிருக்க கூடாது. படம் ஆரம்பிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் ஹாப்புக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு சும்மா போர் அடிக்கிற மாதிரி கொண்டு போறாங்க. அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டு இந்த படத்தை ஸ்கிரிப்பா ஒரு 10 மணி நேரத்துக்கு மேல கட் பண்ணிருந்தாங்கன்னா இந்த படம் சூப்பரா வந்திருக்கும். அப்புறம் அது போக ஒரு 2-3 இடையில 3-4 சாங் வருது. அந்த சாங் எல்லாம் தேவையில்லாத சாங். டப்பிங் படத்துல சாங் உங்களுக்கு தெரியும், அது யாரு அந்த அளவுக்கு ப்ராப்பரா அந்த பாட்டு எழுதுறாங்கன்னு தெரியல. ஆனா பார்க்க முடியாத அளவுக்கு நல்லா இருக்குது. அப்புறம் மியூசிக் அதே போலதான் சுமாரா இருக்குது. இந்த படத்துல ஃபைட்டிங் சீன்லாம் அப்படி ஒன்றும் பெரிய பிரமாதமாலாம் இல்ல, எல்லாமே காமெடி தான். படத்தை முழுக்க காமெடியா எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க. அது போலதான் இந்த படமும் வந்திருக்கு. இந்த படத்தோட பிரச்சனையே பெரிய லென்த் தான், அதை மட்டும் குறைச்சிருக்கலாம், வேற ஒன்றும் கிடையாது. இந்த படத்தை பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. ஆனா குழந்தைகள் யாரும் இந்த படத்தை பார்க்காதீங்க, அவ்வளவுதான். 18+ படம் தான் இது. இந்த விமர்சனம் பிடிச்சிச்சுன்னா நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போட வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.